வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ், ரைஸோ நீங்கள் புட்டோ எதோடையும் சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். நல்ல ஒரு சுவையை தரக்கூடிய ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான அளவு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வட்டம் வட்டமாகவே நல்ல சின்னதாக மெல்லிதாக நறுக்கி வச்சிருக்கிறேன். இலங்கையில் நாங்கள் இதை வரை என்று சொல்லுவோம். இந்த பீன்ஸ் வரை செய்கிறதுக்காக நான் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பயறு, பச்சை பயறு கோது நீக்கினது சேர்த்துக்கொள்ளுறேன். நல்ல லோ ஹீட்லேயே வச்சு இதை தாளித்து கொள்ளுங்கோ. இப்போ பயறு கலர் மாறிக்கொண்டு வர சின்னதாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுறேன். இந்த வெங்காயம் தாளிப்பு எல்லாம் வதங்கினதும் வெட்டி வச்சிருந்த பீன்ஸை நான் அதில் சேர்த்துக்கொள்ளுறேன். இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதோட கொஞ்சமாக நாங்கள் செத்தல் மிளகாய் முதல் போட்டு நாங்கள் இதில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்ல வடிவாக வதக்கி கொள்ளுங்கோ. இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போயிட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்படி ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் இதில் இப்படியே தெளித்து கொஞ்ச நேரம் வதக்க போகிறேன். நிறைய தண்ணி விடையில நான் அந்த பீன்ஸ் அவிஞ்சு வாரத்துக்காக இப்படி நான் வதக்குறேன். முதல் விட்ட தண்ணி குறைஞ்சிட்டுது. இப்போ நான் இன்னும் ஒரு கொஞ்சம் இதில் தெளிக்கிறேன். இதையும் அப்படியே லோ ஃப்ளேமில் அந்த தண்ணி அப்படியே நல்லா வற்றி திரும்பவும் அந்த பொரியல் பதத்துக்கு வரும் வரையும் இப்படியே வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதில் தேங்காய்ப்பு சேர்த்துக்கொள்ளுறேன். கொஞ்சம் கூடுதலாகவே இந்த வரைக்கு நான் சேர்த்துக்கொள்ளுவேன். சுவை இன்னும் அதிகமாக இருக்கும்.
பாருங்க நல்ல முத்து முத்தா அந்த பீன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.